ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோனிஷா ஃபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸ் தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது சாரீலேருந்து கட் பண்ண ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸுனால இது வந்து லைனிங் வந்து நான் 1 மீட்ரு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் 36 இன்ச்சு மேலே போனாலே 1 மீட்ரு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் 1 மீட்ரு எடுத்துக்கோங்க. ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை வந்து எப்போதும் போல் கட் பண்ணிக்கலாம். முதல்ல கை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 சைடில் வந்து கரை பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நம்ம கைக்கு, அது இன்னொரு சைடு தான் முதுகு பக்கம் வர மாதிரி வரும். ஒரு பக்கம் கரை பக்கம் இருக்கிற இதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் மடிக்கிற மாதிரி இது மடித்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மொத்தம் 4 இதாக வரும், 4 பீஸ் மாதிரி வரும். இது போல் மடிச்சுக்கோங்க. நம்ம பக்கம் வந்து மடிப்பு பக்கம் வரணும், ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு வரணும். உங்களுக்கு எந்த பக்கம் வட்டம் இருக்கோ அது போல் போட்டுக்கோங்க. ஆனால் ஆக மொத்தம் ஒரு பக்கம் மடிப்பு பக்கம் வரணும். இது போல் போட்டுக்கோங்க. பாருங்க, 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு ஸ்கேலால் கோடு போட்டுக்கிட்டேன். அப்படியே அந்த அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே அது மேலே போட்டுக்கோங்க. அந்த கிளாத் மேலே பாருங்கள், அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து 1/4 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணி நான் போடுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையை பாருங்கள், கட் பண்ணி இன்னொரு 1 சைடு மட்டும் நம்ம லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது முன் சைடு வர்றது, ஃப்ரண்ட் சைடு, அதுக்காக ஒரு பக்கம் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க சமமாக. கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது அப்படியே நம்ம உடம்பு பார்ட்டுக்கு நம்ம மடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், நீட்டாக அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து 2ஆக மடிச்சுக்கிட்டு இது அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடித்ததை இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. 2ஆக பாருங்கள், மடிச்சுக்கிட்டு பாருங்கள், நான் மடித்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 மடிப்பாக வரணும். ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனாக இருக்கணும், இந்த சைடில் வந்து மடிப்பாக இருக்கணும். இது போல் 2ஆக மடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, பின்னாடி அடியில் இருக்கிறது வந்து பேக்கு பார்ட்டுக்கு. அதுக்காக நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். மடித்து போட்டதுக்கப்புறம் நான் வந்து அளவு ப்ளவுஸை வந்து ஆல்ரெடி நான் நோட்டில் மார்க் பண்ணி குறித்து வச்சுக்கிட்டேன். டேப்பால் அளந்து நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் அளவு ப்ளவுஸ் அளந்து நீங்கள் குறித்து மார்க் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எப்போதும் போல் நான் நோட்டில் எழுதிக்கிறேன். ஆல்ரெடி நான் எப்படி நம்ம அளவு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம அளந்து நோட்டில் எழுதி வச்சுக்கணும், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள், ஷோல்டர் வந்து அகலம் 10 எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பாதி அந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டு ஷோல்டர் அகலத்தை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஆம் ஹோல் இறக்கம் வந்து நான் 5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து முன்கழுத்து 5.5 வச்சுக்கிறேன். அதை அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ஆம் ஹோலில் வந்து 1 இன்ச்சு லைட்டாக மார்க் பண்ணி வளைச்ச மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுத்தது வந்து டாட் பாயிண்ட் உயரம் வந்து 10, 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மேலே ஷோல்டரில் தையல் பிடிப்போம்ல, அதுக்காக சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து டாட் உயரம் 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இந்த சைடில் வந்து கட் ஜாக்கெட் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு பேஸ்னால ப்ளவுஸும் நான் ஃப்ரண்ட்டு இதை அப்படியே போட்டு அந்த பட்டி வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணணும், அடி வரைக்கும் மார்க் பண்ணக்கூடாது. பட்டியில் தையல்ஸுக்கு சேர்த்து மார்க் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி வளைச்ச மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 3 அந்த டாட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 3 டாட்டு போடுவோம்ல, அதை வந்து மார்க் பண்ணி அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அதை அப்படியே டேப்பால் அளந்துக்கோங்க. அதே போல் நான் அளந்து இந்த போல் கீழே அகலத்தையும் அளந்து நான் எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணுறேன்னு அதே போல் நீங்களும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே நம்ம மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு கையில் சரி வரலன்னு ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆம் ஹோலில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொருவங்க ஃப்ரண்ட் கழுத்து கொஞ்சம் லைட்டாக கிராஸை கட் பண்ணிக்கோங்க. கழுத்தில் கீழே வந்து நம்ம பட்டி பீஸ் தனியாக கட் பண்ணிக்கலாம். இது தனியாக பட்டி பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முன்கழுத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். தனியாக அந்த மேல் பார்ட்டை மட்டும் தான் நம்ம தனியாக கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லைட்டாக அந்த ஆம்ஹோலை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு, அடி வந்து பேக் பார்ட் அப்படியே தான் இருக்கும். அடியிலலாம் சேர்த்து கட் பண்ணக்கூடாது. இது வந்து பின் முதுகு இறக்கம் வந்து 7.5 வச்சு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதையும் லைட்டாக வளைச்சி விட்டு அதையும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு இறக்கம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம தைக்கும் போது கொஞ்சம் வேணால் கட் பண்ணிக்கலாம்.
பீஸ் கட் பண்ணது எக்ஸ்ட்ரா போக எக்ஸ்ட்ரா இது இருக்கிற மீந்திருக்க துணியில் வந்து நம்ம வந்து அந்த ஹூக் பட்டிக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்துக்கு வந்து 3 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கத்துக்கு வந்து கொக்கி பக்கத்துக்கு வந்து 1.5 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம மார்க் பண்ணி ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஹூக் பட்டிக்கு தேவைன்னு அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை வந்து மீறும். இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வந்து 10 பீஸுக்கு வச்சுப்போம். இது வந்து தேவையில்லை, நம்ம அப்படியே தான் மடித்து தைக்க போகிறோம். அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து எட்டக்க வச்சுக்கலாம். இதுதான் மெயின் கிளாத்து, நம்ம சேரீலேருந்து கட் பண்ண ப்ளவுஸு. இது வந்து பிங்க் கலரு பட்டு சாரீ தான். இது அப்படியே நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். நல்ல பக்கமும் போட்டு மடித்து போட்டுக்கோங்க ரெண்டாக. பாருங்கள் பார்ட்ரு வந்து எப்படி வருது, எந்த சைடு 2 சைடு சம்மாக வருதா, இல்லை ஒரு பார்ட்ரு வந்து ஒரு பக்கம் வந்து பார்ட்ரு சின்னதாக கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் பெருசாக கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கைக்கு எந்த பார்ட்ரு வச்சுக்கலான்னு பார்த்து கொடுக்கோங்க. இதில் வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி தான் பார்ட்ரு வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அழகாக போட்டுக்கிறேன். போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அப்படியே லைனிங்காக அது மேலே போட்டு நம்ம எப்போதும் போல் கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் 38 இன்ச்சு ப்ளவுஸ் தான் நான் இப்போ கட் பண்ணுறது. பாருங்கள் கொஞ்சம் நான் வந்து இறக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது லைனிங்கில், அதனால் கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ப்ளவுஸ் உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த மடித்து வரத்துக்கும் சேர்த்து, அடியில் நம்ம மடித்து தைக்கணும்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்தளவுக்கு தேவைன்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அது அப்படியே அது மேலே போட்டுக்கிறேன். மெயின் கிளாத் மேலே இந்த லைனிங்கை போட்டுக்கிறேன். இது போல் நிறைய டைலரிங் டிப்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கா, கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை ரெண்டுத்தையும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக சுகராக தான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். தைச்சிட்டு தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த பீஸுனா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம பட்டி பீஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கையை கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் பாருங்கள் பெருசாகவே இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து திட்டமாக தான் இருக்குது. இது வந்து கிளாத் பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எட்டக்க எடுத்து வச்சிடலாம். இது போதும் திட்டமாக. கடைசியாக நம்ம தைக்கும் போது நம்ம அளந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் தைக்கும் போது பாருங்கள் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தில் வந்து நிறைய கிளாத் மீறும், நிறைய அதிகமாகவே மீறும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தாராளமாக போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எக்ஸ்ட்ரா இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. மீதி வந்து இப்போ கையை வந்து அப்படியே நீட்டாக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க வந்து நம்ம அளந்து நீங்கள் சேரீலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணுங்கள். கம்மியாக கட் பண்ணால் நீங்கள் ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள் இது அப்படியே போட்டுக்கிறேன். இதுவே கொஞ்சம் 1/4 இன்ச்சு நம்ம மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருக்கும். எனக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைச்சிருவேன். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒட்டு வச்சு தான் ஆகணும். ஒட்டுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாக கட் பண்ணி இதில் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். கட் பண்ணும் போதே ஆல்ரெடி எந்தளவுக்கு வேணும் அளந்துட்டு கட் பண்ணிக்கோங்க சேரீலேருந்து. பாருங்கள் நம்ம கையும் கட் பண்ணியாச்சு. இந்த சைடில் 2 இருக்குது, அதையும் நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சம் பிசுறு தான் கரெக்டாக சமமாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது, அதனால் அதில் ஆல்ரெடி நம்ம லைனிங்கில் கட் பண்ணிருக்கோம், அது மேலே இன்னொரு வாட்டி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அழகாக சூப்பராக கட் பண்ணியாச்சு. கை பார்ட்டு, பட்டி பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா மீந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.